இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் 20/7/2026 ஜூலை மாதத்தின் திங்கட்கிழமை. ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆடி மாதத்திலே 4ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது முதுவேனிற் காலத்தில் கடக மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்விரே யோகங்களிலே நல்ல யோகத்துடன் கூடிய வளர்பிறை சஷ்டி காலை 8:29 வரை, பின்பு சப்தமி திதி கொண்ட நாள். இந்த நாள் முழுவதும் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கும். பொதுவாகவே இந்த திங்கட்கிழமைனாலே சந்திரனுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவோம். சோமன் அப்படிங்கிற சிவபெருமானுக்கும் உரியது. இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரம் கூடுதனாலே ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறது அப்படின்றதும், கன்னிராசி என்கிற 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க போகிறார். இன்றைய நாள் புதனுடைய வீட்டில் இருப்பார். இந்த காலகட்டங்களிலே புதன் வக்கரமாக காலபுருஷனின் 3ஆம் இடத்திலே வக்கரகதி பெற்று இருக்கிறார் அப்படின்றதும் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு புதனும் சந்திரனும் நமக்கு இன்றைய நாளை நிர்ணயம் செய்கிறார்கள். இன்றைக்கி நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும். இன்றைக்கி ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை நேரம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. கிழக்கு பக்கம் செல்பவர்கள் பரிகாரமாக தயிர் அருந்து செல்லுங்கள். கடக லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 4 வினாழிகள் 59 வினாழிகள் இருப்பார். சூரிய உதயமானது இன்றைக்கு 6:01 இருக்கும். இன்றைக்கு அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, கும்பம் மற்றும் மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும். கோள்களின் சாரம் அப்படின்னு கோள்கள் எங்கெல்லாம் அமர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது, சூரியன் குரு இவர்கள் கடகராசியில் இருப்பார்கள். சுக்கிரன் கேது சிம்மராசியிலும், சந்திரன் கன்னிராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி மீனராசியிலும், செவ்வாய் ரிஷபராசியிலும், புதன் வக்ரம் பெற்று மிதுன ராசியிலும் இருப்பார். இப்படி இருந்தால் இன்னைக்கு எப்படி பலன் இருக்கும், ஒரு ராசிக்கும் தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. 3ஆம் இடத்திலே வக்ரம் பெற்ற புதன், 4ஆம் இடத்துக்காரர் 6ஆம் இடத்தில். இதுதான் இன்னைக்குடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போது எல்லா விதத்திலும் புதுசாக மாற்றி யோசிக்கக்கூடிய திறன் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதன் மூலியமாக வெற்றியின் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதானும் புதிய காரியங்கள், ஏன்னா திங்கட்கிழமைனால திகட்டாத திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாரத்தின் முதல் நாள் நல்லதொரு பிளானெல்லாம் அழகாக பண்ணுங்கள். என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிற யோசித்து செஞ்சீங்கன்னா இன்றைய நாளின் சித்த யோகமானது உங்களுக்கு அனைத்தையுமே வெற்றிகரமாக முடித்து தருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 1 6 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த கூடுதல் சிறப்பும். இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபட மனதில் நிம்மதியும் கிடைக்கும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ஸ்திரமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளின் அஸ்த நட்சத்திரமானது பல விதத்திலும் காரியங்களை தடை பண்ணுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். 2ஆம் இடத்திலே வக்ரம் பெற்ற இந்த புதனினாலே நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கும். அதுவும் திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாளே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிற கவலையோடு இன்றைக்கி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் ஓர வச்சுட்டு நமக்கு இன்றைக்கி சிவ வழிபாடு அப்படிங்கிறத மைண்டில் வச்சு சிவசிவான்னு காலையில் ஆரம்பிச்சுங்க. எல்லாம் சிவார்ப்பணம் அப்படிங்கிற மந்திரத்தோடு இன்றைய நாளை துவங்கும்போது வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வழி வகுத்து விட்டீர்கள்னு வைத்துக்கொள்ளலாம். 4 9
இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, பல விதத்திலும் புரிதல்களுக்கான விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் பயணங்களினால் வரக்கூடிய அசதி, அதனால் வரக்கூடிய சோர்வு இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் பயணம் செய்வது மனதிற்கு அன்பையும் ஆதரவையும் தரக்கூடிய உறவு நிலையை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஃப்ரெண்டை பார்க்குறது, ஃபேமிலியில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் நல்ல சிரிச்ச முகத்துடனே இன்றைக்கி எல்லா காரியங்களையும் செய்யுங்க. உங்கள் கை பலமான கைன்னு நம்புங்க. அந்த கையின் வளர்ப்பு உங்களை வெற்றியை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் நான் கிடைக்கும். 8, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை வழிபட்டு இந்த நாளை துவங்குங்கள். வாழ்க வளம். வணக்கம் கடகராசி நண்பர்களே, பல விதத்திலும் யோசனைகளை அலைவாய்க் கொண்டிருக்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு இருக்கும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே பயணம் செய்கிறார். லாபங்கள் எல்லாம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். உங்கள் 12ஆம் இடத்திலே புதன் வக்கரம் பெற்று இருப்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அங்கே தான் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். அதனால் மனதிலே குழப்பங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய காலங்களிலே எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கொஞ்சம் கவலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் சிவமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து சந்தோஷமாகவே வாழ்க்கையை துவங்குங்கள். அனைத்தும் வெற்றியாக அமைய 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு அனைத்து விதமான எக்யூப்டு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். நன்மைகள் பல உண்டு. 2ஆம் இடத்திலே சந்திரன், புதனின் வக்கர நிலை, உங்கள் ராசிநாதன் 12இல் இருப்பது, குருவுடன் அமர்ந்திருப்பது, இது எல்லாமே நல்லதைத்தான் செய்ய போகுது. வாரத்தில் முதல் நாளே நம்ம வாரத்தை பிளான் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அதனால் இன்றைய நாளின் திங்கட்கிழமையே மனதிலே என்னென்ன நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அழகாக எடுத்து வச்சு எதை எப்படி எப்படி செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி சப்தமி திதி உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரும். அதனால் இன்றைக்கி சிவனின் வழிபாட்டுடன் காரியங்களை செய்ய ஆரம்பிங்கள். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, மனோகாரகன் என்கிற இந்த சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ளரே இருக்கிறாரு. ராசிக்குள்ளே இருக்கிறார் மட்டும் இல்லை, அவர் லாபத்துக்குரியவர். நிறைய எதிர்பார்ப்புகளை கொடுப்பார். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்பு வந்தாலும் ஏமாற்றம்ங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கும். அதனால் பியாண்ட் லெவல்லாம் திங்க் பண்ணாமல் உங்கள் கண்ட்ரோல் லெவலில் எல்லாத்தையும் யோசிங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனான புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார். தொழிலிலே வக்கரம். தொழிலே வக்கரம்னாக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், கிரியேட்டிங் பெனிஃபிட்ஸ் கொடுப்பார். வரக்கூடிய நாட்களிலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதுக்கான பேச்சுவார்த்தைகளை தான் பண்ணணும். இல்லை புதிய வேலைகளுக்கு அப்ளிகேஷன் போடணும்னா இன்றைக்கி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதிக ஆசை இல்லாமல் இருந்தால் நல்லது. 3, 4 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, மனதிலே அதிகப்படியான ஆசைகளை உண்டு பண்ணும். இந்த 10ஆம் இடத்துக்கார 12இல் மறைந்து கொள்ளுகிறார் சந்திர பகவான். அஸ்த நட்சத்திரத்திலே மறைவதனாலே என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணங்களை அதிகமாக கொடுப்பார். இன்றைய நாளிலே திங்கட்கிழமையோட எஃபெக்டும் சேர்ந்திருக்கிறதுனால சிவனை வழிபட்டு நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு கிடைக்கும். பல நாள் யோசிச்சேன் சார், அது வாங்கணும்னு நினச்சி இன்றைக்கி கிடச்சிருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளை எல்லாம் இன்றைக்கி கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்தும். 4, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிந்தையிலே சிவனை நிறுத்த
அனைத்தும் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்க ராசியின் லாபஸ்தானத்திலே மனோகாரகர், 9ஆம் இடத்துக்குரியவர். பல தொழில் விஷயங்களிலும் வெளிநாட்டு விஷயங்களிலும் பல விஷயங்களிலே புரியாத இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணினீங்கன்னா இன்னைக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியும். அது வாரத்தின் முதல் நாளே உங்களுக்கு நினச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அவங்கள பிடிக்க முடியாது இல்லையா? அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. மங்களகரமான நிகழ்வுகள் நிறைய இருக்குது இன்றைக்கி. அதனால் அழகாக நிதானமாக யோசித்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் நன்மையாக அமையும். இன்றைய நாளின் சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம். காலையில் சூரியனை பார்த்து விட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு காரியத்தை ஆரம்பிங்க. அனைத்தும் வெற்றி. வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்குரியவர் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானத்திலே அமர்கிறார். மனதிலே சந்தோஷத்தை கொடுப்பார். எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டு வைப்பார். படிக்கிற குழந்தைகள் இன்னைக்கு நிறைய படிக்க ஆரம்பிக்கலாம். புதிய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது, எதை பற்றியான கற்றுக்கணும்னு எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு தாராளமாக கற்றுக்கிடுங்க. இன்றைக்கு ஏஐ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. வயசானவங்களும் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமையும். அதனால் வெற்றியை நீங்கள் வழிகாட்டுதலாக பயன்படுத்தி கொண்டு எல்லா காரியமும் செய்யலாம். அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே எதையுமே நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய காரணத்தை கொடுத்து விடும். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 7ஆம் அதிபதியான இந்த சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் அமர்கிறார். மெதுவாக காரியம் தடைவிட்டு நடக்கிறத பார்த்து கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிடுங்க. எது நடந்த போதிலும் நன்மையாக நடக்கும். ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவான். அப்படி எடுத்துக்கிட்டு நிதானமாக மனதை வைத்து கொண்டு செய்தீர்களானால் காரியம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லபடியாக முடிய கொடுத்து வாய்ப்புகள் உண்டு. வாரத்துக்கு முதல் நாளே நல்ல சிரிச்ச முகத்தோட எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தோடு இன்று இருந்தீர்களானால் இந்த வாரம் முழுக்கமே நல்ல லாபத்தை பெறலாம். 3, 9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பாக சிவனை சிந்தையிலே நிறுத்த வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. மனதிலே உற்சாகம் உண்டாகும். ஆனாலும் இன்றைய நாள் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால சதய மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் கொடுக்கும். இனம் புரியாத மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏன் சந்தோஷத்தில் இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இன்றைக்கி நிறைய கொடுக்கும். நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக இருப்பது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் அப்பப்போ சிவசிவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஓம் நமச்சிவாய என்று சொல்ல பஞ்சாட்சர மந்திரத்தினாலே இன்றைய நாளான திங்கட்கிழமை வெற்றியை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் என்பதிலே கொஞ்சமும் உங்களுக்கு டவுட் வேண்டாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துக்குரியவர். குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பாசத்தை அதிகப்படுத்துவார். குடும்பம் அப்படிங்கிற விதத்தில் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கணும். வெற்றி என்ற இலக்கிலே எதையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற பற்றை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சுகம் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இருந்தால் தீர்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதனால் அது எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணுங்கள். திங்கட்கிழமையே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்க நல்லா இருக்கும்போது மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த காரியங்களை நிறைவாக மங்களமாக செய்வது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிங்கன்னா பல விதத்திலும் யோகத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பாக சிவனை வழிபடவும் இந்த நாள் உகந்தது. வாழ்க வளத்துடன்.